அந்த இடத்துல எவ்வளவு வருத்தம் வருமோ அதே வருத்தம் உடம்புல எல்லா இடமும் வரும். உலகத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் குடிச்சாலும் தாகமே தீராது, நாக்கு வறண்டிடும், எடுத்த மூச்சை விட்டுக்கொள்ள இல்லாம போகும், பார்வை அப்படியே மேல் நோக்கி போகும், காலில் இருந்து ரூஹு கழற்றப்படக்கூடிய நேரம். இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் பாவியாக இருந்தால் அவருக்கு எடிஷனல். இவருக்கு அந்த மலக்குமார்கள் தலைமாட்டில் உட்கார்ந்து பேசுற நேரமே இவட ரூஹும் வர மறுக்கும். மறுத்தால் அல்லாஹ் சொல்லுவான் அவர்களுக்கு அடிக்கப்படும். இது எங்களுக்கு விளங்காது. அவர் சும்மா ஹாஸ்பிட்டல்ல பெட்ல படுத்துக்கொண்டு இப்படி இப்படி அந்த பிசிஆர் வச்சு பாக்குறாங்க, மெஷினோட வைக்கிறாங்க, விளங்காது. ஆனா உணர்வார்கள், எல்லாரும் உணர்வாங்க, எல்லாரும் உணர்வாங்க. தண்ணியில மௌத்தா போறவருக்கும் அந்த வேதனை இருக்குது, அடிப்பட்டவருக்கும் அந்த மௌத்தி இருக்குது, நோயில மௌத்தா போறவருக்கும் அது இருக்குது, தூக்கத்துல மௌத்தா போறவருக்கும் இருக்குது. இந்த வேதனையில் எல்லாருக்கும் இருக்குது. ஆனா உணர மாட்டோம். இதெல்லாம் தெரியும், இந்த பயான்ல நினைவுபடுத்திதான் இருக்கிறோம். ஆனா இந்த பள்ளியை விட்டு வெளியே போன உடனே மௌத்தொன்னு வரும் தான். ஆனா கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல் ஒளிக்கு அதெல்லாம் முடிச்சு கொண்டு கொஞ்சம் அல்லாஹ்க்கு டைம் கொடுக்க வைக்கிறேன். யார் அந்த கேரண்டி தந்தது உங்களுக்கு அந்த கொஞ்ச நாள் ஈப்பீங்க? நிறைய பேர் அப்படித்தான். இப்பதானே ரமலான் முடிஞ்சு இருக்குது, இப்பதானே கொஞ்சம் பொடிய வயசுல இருக்கிறேன், இந்த கொஞ்ச நேரம் இந்த மவளை காலையை கரையேத்தி விட்டாச்சு, இந்த பொண்டாட்டிக்கு செய்ய வேண்டிய சில சில கடமை இருக்குது, ஒரு சொந்த ஊடு எடுத்தாச்சு, அதோட கொஞ்சம் பள்ளியோ கையுமா ஆயிடுவோம். அது வரைக்கும் உனக்கு உயிரோடு இருப்பதற்கு யார் உத்தரவாதம்? இப்பதானே இளம் வயசு, நான் நல்ல வேலையோடுக்கு போயிட்டு நல்ல செட்டில் ஆகினதுக்கு பிறகு 5 நேரம் தொழுவுறதுல பிரச்சனை ஒன்று இல்ல, அதுக்கு பிறகு என் வாழ்க்கையை நான் கொண்டு போய்த்து கொள்றேன். கொஞ்சம் கடன்ல ஈக்குது, ஐத்தா கொஞ்சம் ஓடிக்கொண்டு ஈக்கிறேன், ஐத்தா கொஞ்சம் வியாபாரத்துல ஈக்கிறேன், தொழுதுபடுவது இல்ல, டைம் கொடுக்குது இல்ல, டெலிவரி வேலை செய்யறேன், டெலிவரி டைம்ல அங்க ஆர்டர் எடுக்கவா, பள்ளியில நிப்பாட்டி தொழுவுறதா, கம்பெனில வேலை, லஞ்ச் டைமுக்கு தான் டைம் கொடுக்காங்க, ஆனா தொழுவுறதுக்கு டைம் தாராங்க இல்ல. எத்தனை காரணமும் எங்களுக்கு சொல்லிக் கொள்ளேனும். ஆனா மௌத்த நானும் நீங்களும் தான் சந்திக்கணும். எல்லாருக்கும் தானே இருக்குது. எந்த கபருக்கு நான் தேடணுமாக இருந்தால் உங்களோட கபருக்கு நீங்க தேடணும். ஒவ்வொருத்தரும் அவங்களோட கபருக்கு தேடணும். எல்லாரும் மலக்குமார்களுக்கு பதில் கொடுத்தே ஆகணும். யோசிச்சு பாருங்க, திடீரென்று இப்படி ஒரு நிலைமை வந்தா, அந்த காணக்கூடாத அந்த உருவ மஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டுட்டா எல்லாம் முடிஞ்சு, சந்தர்ப்பம் கிடைக்காது. அதுக்கு பிறகு நான் தௌபா செஞ்சுட்டு வரேன், கொஞ்சம் டைம் தாங்களே கெஞ்சுவாங்க. 12:39 30 செகண்ட்ல உங்களோட ரூஹ் கைப்பற்றப்படும் என்றிருந்தால் 12:39 29க்கும் கைப்பற்றப்படாது, 31க்கும் கைப்பற்றப்படாது. அந்த நேரம் அல்லாஹ் உங்களை படைக்கின்ற பொழுது எந்த நொடி பொழுதை அல்லாஹ் நாடினானோ அந்த நொடியில ஒரு ரூஹ் கலட்டப்படும். வேதனை எப்படி இருக்கும் தெரியுமா? கால்ல இருந்து உங்களோட ரூஹ் கலட்டப்படும். கடைசியா ஸ்டார்ட் பண்ணி உங்களோட கண்களின் மூலமாக ரூஹ் வெளியாகுவோட நீங்க பாப்பீங்க. அது கிட்ட அடியானாக இருந்தால் உங்களோட ரூஹ கலட்டி எடுத்துன்னு போற மலக்குமார நீங்க பாப்பீங்க. ரூஹ் போனதுக்கு போற மூத்த போயிட்டு பாருங்க, பொடிய போயிட்டு பாருங்க, கண்கள் கொஞ்சம் அசரீரோண்ட பார்த்த மாதிரி, மையத்துக்களை பார்த்தவங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு பயங்கரமான பார்த்த மாதிரி கண்கள் மேல போயிருக்கும். பார்த்தா அவட ரூஹு கலட்டி கொண்டு போற மலக்குமார் அவங்க பார்த்து கொண்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்கட ரூஹ கலட்டப்படுறத நாங்க பார்ப்போம். எடுத்துக்கொண்டு வானலோகத்துக்கு போனா என்ன நாட்டம் என்று கேட்பாங்க. இவன் நாசமான முறையில வாழ்ந்தவன், இவன் கெட்ட அடியான், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தவன், தனக்குத்தானே அநியாயம் செஞ்சு கொண்டவன், தொழுகையை மறந்து வாழ்ந்தவன், ஜக்காத்து கடமையாக இருந்தும் 1 வருஷம் பூர்த்தி ஆகிறதுக்கு முதல்ல வைத்த பேர்ல மாத்தினவன். வெறும் பாவங்கள் ஒன்றுதானே. ஆகவே நல்லடியார்களே, எத்தனை தகாத உறவுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தனை போதை வஸ்துக்களிலே பாவிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா வாழ்க்கையில மாற்றம் வருது இல்ல. ஏன் தெரியுமா? கதமல்லாஹு அலா குலூபிஹிம், சிலர்களுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் முத்திரையிட்டான். அந்த முத்திரையை சீல் பண்ணிட்டான். சீல் பண்ணினா அந்த சீலை யார்தான் உடைக்கணும்? அல்லாஹ் நாடினாட்டா உடைக்க முடியும். அவருக்கு எவ்வளவுதான் பயான்கள் சொன்னாலும் உள்ளத்துல மாற்றம் வராது. அல்லாஹ் நாடாத வரையில சொல்றது எங்கட கடமை. உள்ளத்துல நானா நினைச்சு திரும்பினாத்தான் உண்டு. நினைக்கணும், வாழ்க்கை மாறணும். நாளைக்கு கடனெல்லாம் அடைச்சிட்டு நான் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு போற தௌபா கேட்டுக்கொள்வோமே. செய்வார்களாக இருந்தால் அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. காலையில பாவம் செஞ்சா மலக்குமார்கள் எழுத மாட்டாங்க, மாலை வரைக்கும் அவகாசம். மாலையில செஞ்சா காலை வரைக்கும் அவகாசம். ஒரு பாவத்தை செய்தால் 6 மணித்தியாலத்துக்கு பிறகுதான்
ரகீப் அலைஹிஸ்ஸலாம், அத்தீத் அலைஹிஸ்ஸலாம் பதிவு செய்வாங்க. ஆனா ஒரு நன்மையை செய்ய நினைச்சாலே இவர்களை எழுதி விடுவார்கள். எவ்வளவு சந்தர்ப்பம்! நல்ல மனைவி மக்களை தந்திருக்கிறோம், பிள்ளைகளை தந்திருக்கிறோம், நோய் இல்லாத வாழ்க்கையை தந்திருக்கிறோம், யார்கிட்டையும் கையேந்த இடம் வச்சது இல்ல. இப்படி இருந்தும் சக்கராத்து வேதனை என்றது எல்லாருக்கும் மீக்குது, எனக்கும் மீக்குது, உங்களுக்கும் மீக்குது. நாங்கள் நல்லடியார்களே, சில விஷயங்களை ஆழமாக சிந்தித்தால் உள்ளத்திலே மாற்றம் ஏற்படும். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், சுவைத்தே ஆகணும். சுவைக்கிறதுக்கு முன்னாலே எங்களுக்குள்ள நாங்களே கேள்வி கேட்கணும். நான் எப்போது மாறுவேன்? நான் செஞ்சு கொண்டிருக்கிற பாவம் எனக்கு தான் தெரியும். வெளியில நல்லவமாய் நடிக்கலும், ஆனா எனக்குள்ள நான் என்ன பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறேன்? எத்தனை பேருக்கு நான் அநியாயம் செஞ்சிருக்கிறேன் சின்ன காலத்துல? எத்தனை பேருக்கு நான் ஹராமான வாழ்க்கையில என் வாழ்க்கையை நான் ஈடுபடுத்திக் கொண்டேன்? எத்தனை பேரோட ஹராமான உறவுல ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன்? எத்தனை போதை வஸ்துக்களை தனிமையை நான் பாவிக்கிறேன்? எத்தனை பேருக்கு ஹராமான அநியாய வியாபாரம் பண்றேன்? எத்தனை கேவலமான வியாபாரங்கள் பண்றேன்? வெறும் லாபத்துக்காக வேண்டி செய்யக்கூடிய நீங்க ஒன்றை யோசிச்சு பாருங்க. பயானம் முடிச்சு கொள்றேன். ஒன்று திடீரென்று மௌத்தா போனதுக்கு பொருள் உட கபருக்கு வரக்கூடியது என்னதான் வரப்போகுது? பெரிய மல்டி மில்லியன், கோடான கோடி சொத்து, ஒரு நாளைக்கு மில்லியன் கணக்குல வருமானம் வரக்கூடியவர் திடீரென்று மௌத்தா போறேன்னு வைங்க. என்ன நிலைமையில அவர் மௌத்தா போறான்னு யாருக்கு தெரியும்? எத்தனை பேரோட பேச நினைச்சிப்பாரு, என் பிள்ளைக்கு இதை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிப்பாரு, என் பொண்டாட்டிக்கு என் அக்கௌண்ட்ல எவ்வளவு சல்லிக்குன்னு சொல்லணும்னு நினைச்சிப்பாரு. இத்தனை பேருக்கு நான் கடன் கொடுக்க வைக்கிறேன், இத்தனை பேர் தர வைக்கிறேன்னு சொல்ல நினைச்சிப்பாரு. ஒன்றும் தெரியாதே. இவருக்கு தெரியுமா நான் இத்தனை மணிக்கு மௌத்தா போக போறேன்? ஒரு அவருக்கு போது எல்லாரையும் கூப்பிட்டு இப்படித்தான் நான் செய்ய போறேன், எனக்கு மௌத்தா போக போறேன், என் அக்கௌண்ட் இருக்கிற சல்லியை நீங்க எடுத்துக்கோங்க, வேற சல்லாடு மாளிகை கொடுங்க. சொல்ல இயலுமா? சொல்ல இயலா? மறைக்கப்பட்ட ஒன்று மௌத்து. இந்த மறைக்கப்பட்ட ஒரு விஷயத்த எனக்கும் உங்களுக்கும் எந்த நேரமும் வரும் என்றது தெரிஞ்சும் கூடவும் எங்களுக்குள்ள எந்த விதமான மாற்றம், எந்த விதமான கல்வி இலகவில்லை என்றால், கொடுக்கிற சதகாக்கள்ல, தொழுகிற தொழுகைகள்ல, நாங்க ஈடுபட்ட பாவங்கள்ல எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரல என்று இருந்தால், நானும் நீங்களும் இரண்டாவதாக சொன்ன மலக்குமாரத்தான் சந்திப்போம். முதலாவதாக சொன்ன மலக்குமாரை நாங்க சந்திக்க மாட்டோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் கெட்ட மௌத்துல இருந்து பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பாக, தௌபா இல்லாத மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, நீரில் மூழ்கி மரணிப்பதை விட்டும் பாதுகாப்பாயாக, நெருப்பில் கருகி மரணிப்பதை விட்டும் பாதுகாப்பாயாக, சீதேவித்தனமான மௌத்தை தருவாயாக. கண்ணியமான மௌத்தை தந்துவிடு ரஹ்மானே, கண்ணியமான மௌத்தை தந்துவிடு ரஹ்மானே. யாருக்கும் கடன் இல்லாத நிலைமையில மௌத்தை தந்துவிடு ரஹ்மானே. யாருக்கும் கடைசி நேரத்துல எங்களை பாரமாக ஆக்கிடாதே ரஹ்மானே. வாழ்க்கையில எங்களை கண்ணியமான முறையில வாழ்ந்து கண்ணியமான முறையில ரூஹுகளை கைப்பற்றப்படுவதற்கு தௌஃபீக் செய்து விடியா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த கடைசி நேரம், நானும் நீங்களும் பார்க்கிற அந்த கடைசி பார்வையே கண்களிலே கண்மணி நாயகத்தை கண்டவர்களாக, நாவிலே களிமாவை மொழிந்தவர்களாக, உள்ளத்திலே முழு குர்ஆனையும் சுமந்தவர்களாக, நோன்பை நோற்றவர்களாக, தொழுகையிலே நின்றவர்களாக, சுஜூது செய்தவர்களாக எங்கட ரூஹுகளை கைப்பற்றி விடியா அல்லாஹ். எங்கட மௌத்த நிறைய பேருக்கு பாடமாக ஆக்கிடியா அல்லாஹ். எங்களை போல மௌத்து வரணும் என்று ஆசைப்பட்ட அளவுக்கு மௌத்த தந்துடியா அல்லாஹ். கடைசி நேரத்துல மலக்குமார்த்த சந்தர்ப்பம் கேட்கிற அளவுக்கு எங்களை ஆக்கிடாதையா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னாலே மௌத்துக்கு தயாராகிறதுக்கான உள்ளத்துல இடத்த தாயா அல்லாஹ். உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ். ஐங்கால தொழுகையில பேணுதல தாயா அல்லாஹ். ஹராம் ஹலாத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். ஹராம்களை விட்டு எங்களை தூரமாக்கிடியா அல்லாஹ். பாவம் செய்யற சூழ்நிலைகளை தந்துடாதையா அல்லாஹ். நாங்க எந்தெந்த பாவத்துல இருக்கிறோமோ அதுல இருந்து கூடிய சீக்கிரம் வெளியேற்றிடியா அல்லாஹ். நாங்க நினைக்கிறோம் ரஹ்மானே, சில பாவங்கள்ல இருந்து நாங்க நினைச்சாலும் வெளியே வரேடா சில பாவங்கள் ஈக்கிடியா அல்லாஹ். அதுல இருந்து எங்களை வெளியாக்கிடியா அல்லாஹ். எங்கட பொருளாதாரத்துல பரக்கத்தை தாயா அல்லாஹ். சில சந்தர்ப்பங்களுக்கு பொருளாதாரத்தை காரணம் காட்டி பாவம் நடக்குதுயா அல்லாஹ். ஊடுவாங்க சல்லி இல்லைன்னு லீஸுக்கு போறோம் யா அல்லாஹ். இந்த உள்ளங்களை மாற்றி அமைச்சிடியா அல்லாஹ்.
தொழுகையோடு என்ன உள்ளத்தை சேர்த்திடியா அல்லாஹ், பள்ளியோடு என்ன சேர்த்து வச்சிடியா அல்லாஹ், ஸலவாத்துக்கள் சொல்லும் நாவுகளாக ஆக்கிடியா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, ஸ்ரீதேவித்தனமான மௌத்தை தந்து நம் அத்துணை பேர்களையும் பாதுகாத்தியா அல்லாஹ்.